வணக்கம். தமிழ்நாடு வளம் பெற முதலீடுகளையும், புலம்பெயர் தமிழ் உறவுகளையும் சந்திக்க நம் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா வருகை தருகிறார் என்ற செய்தி எங்களை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. முதல்வரின் வருகைக்காக சிகாகோ மாநகரமே விழாக்கோலம் பூண்டு வருகிறது. முதல்வரின் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து எண்ணற்ற தமிழர்கள் காத்துள்ளனர். அனைவரின் சார்பாக நம் தமிழக முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா வந்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு திமுக ஆட்சியில் மு.க.ஸ்டாலின் தலைமையில் பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் இந்தியாவின் முதன்மை தொழில் மாநிலமாக மாற்றும் முயற்சியில் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன் ஒரு பயனாக அவர் பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று அங்குள்ள தொழில் அதிபர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக தமிழகத்தின் தொழில் வளத்தை பெருக்கி வருகிறார். இதன் ஒரு அங்கமாக 2022ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரேட்ஸ்க்கு சென்ற அவர் தொடர்ந்து சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கும் சென்று பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் வாய்ப்புகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தின் தொழில் நிலையை உயர்த்தியுள்ளார். இதன் வாயிலாக தமிழகம் இந்திய தொழில் வளர்ச்சியின் முதன்மை மாநிலமாக வளம் பெற்று திகழ்கிறது. இதன் ஒரு அங்கமாக தற்போது 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி பல்வேறு தொழில் அதிபர்களை அமெரிக்க தொழில் அதிபர்களை சந்திக்கும் அவர், அதாவது இன்வெஸ்டர் கான்க்ளோ என்னும் பெயரில் நடக்கும் தொழில் மாநாட்டில் கலந்து கொண்டு அமெரிக்க தொழில் அதிபர்களை இந்தியாவில் தொழில் தொடங்கும், அதாவது குறிப்பாக தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கிறார். இதன் பயனாக பல புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வரவுள்ளன. இதனைத் தொடர்ந்து 31ஆம் தேதி புலம்பெயர்ந்த தமிழர்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடும் அவர் தமிழக கலாச்சார விழா, அதாவது பயன்பாட்டிற்கான விழாவில் பங்கேற்று தமிழர்களிடம் கலந்துரையாடுகிறார். செப்டம்பர் 2ஆம் தேதி சிகாகோ நகருக்கு சென்றடையும் அவர் அங்கும் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அமெரிக்க தொழிலதிபர்களை சந்தித்து இன்னும் பிற வாய்ப்புகளை தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். வணக்கம் அமெரிக்கா என்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தமிழர்களுடன் கலந்துரையாடி தமிழர்களுடன் தமிழ் கலாச்சாரத்துடன் தமிழ் பண்பாட்டுடன் கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற போது 2030ஆம் ஆண்டு 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் 82 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் வாய்ப்புகளை தமிழகத்திற்கு கொண்டு வரும் இலக்குடன் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. அதற்காக நிதி திரட்டும் வேலைகளில், அதற்கான வர்த்தக செயல்முறைகளை செயல்படுத்தும் செயல்பாடுகளில் ஸ்டாலின் முழுமூச்சுடன் களமிறங்கி தமிழகத்திற்கான முதலீடுகளை பெருமளவில் குவித்து வருகிறார். அடுத்த 3 ஆண்டுகளில் இதன் வாயிலாக 18,89,234 நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.